இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் மத்தியிலே பிரசன்னத்தை வெளிப்படுத்தி வருகின்றார். அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். சகா காலங்களிலும் பேரொளியில் வீற்றிருப்பவர், உன்னை அன்பு செய்பவர், உமக்கு இரக்கத்தை தருபவர், உம்மை காக்கின்ற தெய்வம் இவரே. உம்மை தன்னுடைய கைகளிலே உன்னுடைய பெயரை பொறித்து வைத்திருப்பவர் இவரே. தாய் தன்னுடைய பிள்ளை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி நம் அனைவரையும் அன்பு செய்கிற தெய்வம் இவரே. இந்த நாள்ல நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபித்து விடுவோம். ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். சகோதரனே, சகோதரிய, இந்த பீடத்தில் தான் அடைக்கலான் குருவி தன்னுடைய கூட்டை கட்டுகிறது. இந்த பீடத்தில் தான் சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளை வைத்து பாதுகாக்கின்றது. இந்த பீடத்தில் இயேசு இருக்கிறார். இயேசுவே இந்த பீடம், இயேசுவே இந்த பலிபீடம். இந்த நேரத்தில் அந்த அடைக்கலான் குருவியை போல பாதுகாப்பான இடத்தை இயேசுவிடத்தில் கட்டி விடுவோம். உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை அந்த சிட்டுக்குருவி பீடத்தில் வைத்து பாதுகாப்பது போல பாதுகாத்து விடு. இவரே நம் ஆண்டவர், இவரே நம்ம இயேசு, இவரே நம் கடவுள். இவரை அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் நமக்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, எசேக்கியேல் கனவு காணுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 47வது இயல் 8வது இறைவசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பீடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடி வருகிறது. இந்த நேரத்தில் இந்த பீடத்திலிருந்து இரக்கத்தின் ஆற்றாக, இரக்கத்தின் அருள் ஆறாக பெருக்கெடுத்து உன்னை தேடி வருகிறது, உன்னை நிரப்புகிறது. அந்த ஆறு எங்கெல்லாம் ஓடியதோ அந்த எல்லா இடங்களையும் வளமைப்படுத்தியது, பசுமையாக்கியது. அந்த ஆற்றினுடைய இரு மரங்கிலும் மரங்கள் வளர்ந்ததாகவும் செடிகள் வளர்ந்ததாகவும் அவற்றுடைய இலைகள் மருத்துவ குணமிக்கதாக இருந்ததாக விவிலியம் சொல்லுகிறது. அந்த ஜீவ தண்ணீர் பாய்ந்த இடமெல்லாம் கனி கொடுக்கிற மரங்கள் இருந்தது. ஆண்டு முழுவதும் கனி கொடுத்தது என்று விவிலியம் சொல்லுகிறது. கனி தருபவராக நாம் இருக்க போறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராக நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த பீடத்திலிருந்து அருளின் ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்று, சுகம் கொடுக்கிற ஆவி உன்னை தேடி வருகிறது. எனவே இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கின்றார்? அவருடைய பிரசன்னத்தில் நான் நிற்கிறேன். நீ நிற்கிற இடம் புனிதமானது என்று மோயிசினிடத்தில் கடவுள் சொன்ன அதே வார்த்தையை உன்னிடத்திலே சொல்லுகிறார்.
நீ நிற்கிற இடம் புனிதமானது, இறைவனுடைய பிரசனம் நிரம்பி இருக்கிற இடம். இன்றைய முதல் வாசகம் சொல்வது போல ஆண்டவருடைய இல்லத்தில் இறைவனிடம் நோக்கி குரல் எழுப்புவோருக்கு விண்ணகம் திறக்கப்படுகிறது. இந்த நாள்ல உனக்கு விண்ணகம் திறக்கப்படுகிறது. விண்ணகத்திலிருந்து ஆசீர் இறங்கி வருகிறது. உன்னை தொட இறைவன் வல்லமையாய் காத்து கொண்டிருக்கிறார். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு நான் அன்பு கூறுவேன் என்று கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வான். கடவுள் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவான். ஆண்டவரிடத்துல நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் மாறுவாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபிரேசுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் மாறுவாய். எபிரேசரே, எபிரேசரே. இதுவரையில் உதவி Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, எபிரேசரே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி. மகிழ்ச்சியாக இறைவனுடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன் என்று நம்முடைய கவலைகள், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பயங்கள் எல்லாத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து விடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இரத்த கோட்டை ஆராதனை ஆராதனை ஆராதனை. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. Thank you Jesus, thank you Lord. தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. Thank you Lord, thank you Jesus. ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நேசரே, உம்முடைய இரத்தம் என் மீது விழட்டும் ஆண்டவரே. என்னை பாதுகாக்கின்றவர், பராமரிக்கின்றவர், வழி நடத்துவர் நீரே. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவை பலியானார்.
ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும். என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும். என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும். என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே 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 Lord, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி நன்றி நன்றி. அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே ஒப்பு கொடுத்து விடு. உன்னையே உன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து விடு. அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. தொடர்ந்து பாடுவோம். அக்கினியே 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 Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி 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 நன்றி. அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே பயம் வேண்டாம், சோறு வேண்டாம், நோய் நொடிகள் வேண்டாம், சாபம் வேண்டாம், கட்டுகள் வேண்டாம். உன்னுடைய வாழ்விலே இனி பதட்டம் வேண்டாம். அக்கினியானவர் உன் மீது இறங்கி வருகிறார். பலத்தை கொடுக்கிறவர், தூய ஆவியை தருபவர், உன்னை சுத்திகரிப்பவர், உனக்கு திடம் கொடுப்பவர், உன்னை வல்லமையாய் நிரப்புபவர் இறங்கி வருகிறார். வானம் திறக்கிறது. என் பிள்ளைகள் மீது தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார். நன்றி 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 நன்றி. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி நன்றி. இயேசுவே 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 ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி நன்றி. இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் நீவர் அல்லவா? உன் கரங்களை பற்றி வழி நடத்துகிற தெய்வம் இவர் அல்லவா? உனக்கு புது வாழ்வை கொடுக்கிற தெய்வம் இவர் அல்லவா? உன் வீட்டிற்கு வருகிற தெய்வம் இவர் அல்லவா? சக்கேவே இறங்கி வா,
உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும், உன்னோடு விருந்துண்ண வேண்டும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று உன் வீட்டை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலே நம்முடைய வீட்டிற்கும் வருகிற தெய்வம் இவர் அல்லவா? நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாது, நான் உன் வீட்டிற்கு வருவேன் என்று யாயிருக்கு சொன்ன தெய்வம் இந்த நாளிலே நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நம்பிக்கை மட்டும் விட்டு விடாது, நான் உன் வீட்டுக்கு வருவேன், உன் பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுப்பேன், என்னுடைய பிரசன்னத்தினாலே உன்னுடைய இல்லத்தை நிரப்புவேன் என்று சொல்லுகிற தெய்வம் இவர் அல்லவா? ஆண்டவரே, உன் ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று பெரும்பாட்டுள்ள அந்த பெண்ணானவள் 12 ஆண்டுகளாக தன்னுடைய காசு பணத்தெல்லாம் செலவழித்து, ஆனால் யாரும் இல்லை என்று இயேசு மட்டுமே சுகம் தருவார் என்று அவரை தொட்டு சுகப்படுத்திய தெய்வம் இவர் அல்லவா? அவரை தொட்டு சுகம் பெற்ற தெய்வம் இவர் அல்லவா? இந்த நாள்ல உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் வாழ்வை முடக்கி இருக்கிற, உன் வாழ்வை நிறுத்தி வைத்திருக்கிற தடைகளை உடைத்து எறிவேன் என்று சொல்லுகிற தெய்வம் இவர் அல்லவா? இயேசுவே, இயேசுவே என்று சொல்லிவிடு. இவரே இஸ்ராயலின் ராஜா, இவரே இஸ்ராயலின் தெய்வம். அன்று இஸ்ராயல் மக்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது உணவு கொடுத்தவர், அந்த வனாந்தரத்தில் அவர்கள் குளிரோடு இருந்தபோது நெருப்பு தூணாக இருந்தவர், அவர்கள் பகல் நேரத்தில் வெயில்ல இருந்தபோது மேக தூணாக இருந்தவர் இவர் அல்லவா? இந்த நாள்ல நம் மத்தியில இயேசு வீற்றிருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவே, என் நேசராம் கர்த்தரே, நான் உன்னை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். என் வாழ்க்கையில் ஆண்டவரே, எத்தனை புதுமைகளை நீ செய்திருக்கிறாய். என் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுத்த தெய்வம் நீர் அல்லவா? என் பிள்ளைகளை ஆசீர்வதித்த தெய்வம் நீர் அல்லவா? நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே, நன்றி. Thank you Jesus. சொல்லுவோம், thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் நேசராம் கர்த்தரே, நான் உன்னை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, பாடுவோம், இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. Thank you Jesus. Thank you Jesus. பாதுகாப்பை கொடுக்கின்ற தெய்வம் நேர, எனக்கு வழித்துணையாய் வருகிற தெய்வம் நேர, இந்த நாளிலும் என்னை தொட்டு சுகப்படுத்த காத்து கொண்டிருக்கிற தெய்வம் நேர, என்னை உற்று நோக்குகிற தெய்வம் நேர, இறை திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம் நேர. ஆண்டவரே, உம்மை நான் உற்று நோக்குகிறேன், உம்மை நோக்கி என் கூக்குரலை எழுப்புகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய உம்மிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஆண்டவரே, தூபம் போல என் ஜெபம் உன்னை நோக்கி எழுகிறது. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் நீர் அல்லவா? Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை அன்பு செய்ய ஆசைப்படுகிறேன்,
உம்மோடு பேச ஆசைப்படுகிறேன். உம்மை உற்று நோக்க ஆசைப்படுகிறேன். கூர்ந்து நோக்குகிற உம்முடைய கண்களை நான் கூர்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நான் குறை உள்ளவன் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, மனித இயல்புகளோடு இருக்கிறேன். ஆனால் நீர் நிறைவுள்ளவர், நீர் வல்லவர், என் பாவங்களை போக்க வல்லவர் நீர். இந்த நாள்ல நீர் என்னை தொடுகிறீர் என நான் நம்புகிறேன். சுகம் பெற ஆசைப்படுகிறேன். என்னை தொட்டு சுகப்படுத்தி அருளும். Thank you Jesus. Thank you Jesus. இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசு உன்னை அன்பு செய்கிறார். இயேசு உன் மீது இரக்கத்தை பொழிகிறார். இயேசு தன்னுடைய அடைக்கல பாறையாக இருக்கிறார். இயேசு தன்னுடைய சேடையின் நிழல்ல உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் வைத்து காக்கிறார். அடைக்கலான் குருவி வீடு கட்டுகிற பீடம் இதுவே. சிட்டுக்குருவி தன்னுடைய குஞ்சுகளை வைத்து பாதுகாக்கிற இடம் எந்த இடமே. அதுல நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆண்டவரே, விசுவாசத்தை மிகுதிப்படுத்தும். இவற்றையெல்லாம் எங்களது அன்பின் ஆண்டவர் இயேசுடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேளோ. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கரங்களை தட்டி ஆண்டவரை கரங்களை தட்டுவோம். இன்னும் ஜோரா, இன்னும் ஜோரா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, நன்றி நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே அமர்ந்து கொள்வோம். மகிழ்ச்சியின் ஆவி இந்த இடத்துல இருப்பதை நான் உணர்கிறேன். மகிழ்ச்சியின் ஆவி உன்னை நிரப்புகிறது. உன்னுடைய வாழ்விலே துன்பம் உண்டு, துயரம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, கஷ்டம் உண்டு, சிலுவை உண்டு, நோய் நொடிகள் உண்டு, கடன் சுமை உண்டு, குடும்பத்துல குழப்பம் உண்டு. இவற்றின் மத்தியில இயேசு உண்டு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு பாரத்தோட இருக்கிறோம், நன்றியோட இருக்கிறோம், நல்ல காரியங்களை நினைத்து பார்க்கிறோம். இவற்றின் மத்தியிலும் இயேசு இங்க இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று தூய பவுல் சொல்லுகிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். அட்லீஸ்ட் கடவுளுடைய பிரசன்னத்திலேயாவது நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய பாரங்கள், நம்முடைய சிலுவைகள் எல்லாத்தையும் அவரிடத்துல இறக்கி வைத்து விட்டு நாம் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசு சுகம் கொடுக்கிற ஆண்டவர். கடந்த ஒரு வாரமாக மார்க்கு நற்செய்தியை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த மார்க்கு நற்செய்தியினுடைய தொடக்கத்திலே இயேசு அற்புதத்தை, அதிசயத்தை, புதுமையை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு என்ன பண்றாருன்னா புதுமையை செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இயேசு தொடுகிறார். இயேசு தொடுகிறார், அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இந்த நாள்ல இயேசு நம்மையும் தொடுகின்றார். பார்க்கிறோம் லூக்கா நற்செய்தி 17வது இயல்ல பார்த்தமேயோ என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் இருக்கிறான். எரிகோ நகரத்தினுடைய வீதிகளிலே அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்றான். மன்னிக்கவும், 18வது இயல். எரிகோனுடைய அந்த மார்க்கெட் பிளேஸ்ல அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். ஒரே கூட்டமா இருக்கு, சத்தமா இருக்கு. அப்ப கேட்கிறான், என்ன நடக்குது இங்க? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற இயேசு இந்த வழியாக செல்லுகிறார் என்று. உடனடியாக அவன் கத்துகிறான், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று. அதனால்தான் நான் ஆராதனையில நான் பாடினேன், இயேசுவே 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 என்று. இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று. ஏன் அவன் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறான்? அரசர் புத்தகத்தில் அதுக்கு பதில் இருக்கு. தாவீது என்ன பண்றானா, ஜெருசலேமை கைப்பற்றுவதற்காக செல்லுகிறான். அப்படி செல்லுகிற போது அங்கு ஏற்கனவே எபூசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த எபூசைட்ஸ் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எருசலேம் தேவாலயத்தினுடைய எருசலேமுடைய நகரத்துக்கு வெளியே வந்து, தாவீது தயவு செய்து உள்ள வந்துடாத, நீ உள்ள வந்தீங்கன்னா எங்க எருசலேம்ல இருக்கிற குருடர்களும் முடவர்களும் உன்னை அடிச்சு நொறுக்கி வெளியே துரத்திடுவாங்க அப்படின்னு
தாவீதிட்ட ஜெபூசைட்ஸ் மக்கள், அதாவது எருசலேமில் இருந்த மக்கள் சொல்லுகிறார், இவன் பெரிய அரசன், கடவுளுடைய வல்லமையை பெற்றவன். அவன் சொல்றான், நீங்கள் எருசலேமுக்குள்ளே நுழையுங்கள், படைகளை பார்த்து சொல்லுகிறான். போய் என்ன பண்ணுங்க, அங்கு இருக்கிற முடவர்கள் குருடர்களை முதலில் அடித்து நொறுக்குங்கள். உள்ள நுழைஞ்சி என்னுடைய படை யாரை தாக்கும் என்றால் குருடர்களை முடமானவர்களை அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி படை உள்ளே நுழைகிறது, குருடர்களையும் முடவர்களையும் அடித்து நொறுக்குகிறார்கள். நான் ஒரு தேவாலயம் கட்டுவேன், அந்த தேவாலயத்துக்குள்ள குருடர்களும் முடவர்களும் வரக்கூடாது என்று சட்டம் எழுதி வைத்தான் தாவீது. இவ்வாறாக தாவீதுக்கு குருடர்களை முடவர்களை பிடிக்காது. ஏன்னா அவங்க ஏளனமாக தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், தாவீது நீ ஒருவேளை எருசலேமுக்குள்ள வந்துட்டா இங்க இருக்கிற முடமானவர் கூட உன்னை அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க, இங்க இருக்கிற குருடர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சவால் விட்டாங்க. இவ்வாறாக தாவீது குருடர்கள் மீது இரக்கமில்லாதவனாக இருந்தான், முடவர்கள் மீது இரக்கமில்லாதவனாக இருந்தான். ஆனா இந்த குருடன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவே தாவீதின் மகனே, உன்னுடைய தந்தை தாவீது எங்கள் மீது இரக்கமில்லாதவனாக இருந்தான், ஆனால் நீரே இரக்கத்தின் ஆண்டவர், என் மீது இரக்கம் வையும் என்று கத்துகிறான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இரக்கத்தின் ஆண்டவர் நம் மீது இரக்கம் பொழிகிறார், இரக்கம் கொள்ளுகிறார். அங்க நிறைய பேர் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தாங்க. ஆனா இவனுடைய கூக்குரல் மட்டும் இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தது. இங்க கூட பாருங்க, ஏறக்குறைய ஒரு 500-600 பேர் இருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுவோம், மனசுல ஏதாச்சும் ஒரு வேண்டுதலோட வந்திருப்போம். தனிப்பட்ட விதத்துல நம்முடைய குரல் இயேசுவை திரும்பி பார்க்க செய்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப இயேசு அவனை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவிடத்திலே அழைத்து செல்லுகிறார்கள். அப்ப இயேசு ஒரு அற்புதமான ஒரு இறை வார்த்தையை கேட்கிறார், பேசுகிறார், அவனிடத்திலே கேட்கிறார். லூக்கா நற்செய்தி 18வது இயல் 41வது இறைவசனம். லூக்கா நற்செய்தி 18வது இயல் 41வது இறைவசனம். நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர். Praise the Lord. Praise the Lord. சில நேரத்தில் நம்ம இறை வார்த்தையை கேட்போம், அப்படியே கடந்து சென்று விடுவோம். அதனுடைய இனிமை, அதனுடைய அர்த்தம், அதனுடைய வல்லமை நம்ம என்ன பண்றதுல உணர்றதில்ல. இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர். Praise the Lord. Praise the Lord. இந்த நாள்ல இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என இன்று நீ விரும்புகிறாய் என்று. Praise the Lord. Praise the Lord. சொல்லுவோமா, ஆண்டவரே இயேசுவே, நீ என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, என்னோடு தங்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னோடு நீர் எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே. என்னுடைய பயத்தை போக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய கடன் சுமையை போக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உன்னை அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உன்னை நான் தேட வேண்டும் ஆண்டவரே. அருள் சாதனங்களை நான் நாட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இன்னும் அதிகமாக உன்னுடைய உடன் இருப்பை, உன்னுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து நம்பிக்கையோட வாழணும் ஆண்டவரே. பயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, சோர்வு இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில இனி சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கடினமாக உழைக்க எனக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. நோய் நொடிகளை நீக்குங்க ஆண்டவரே. நான் சோர்வோடு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலமாக இருந்தரலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அடிக்கடி எனக்கு மன போராட்டமாக இருக்கு ஆண்டவரே. எனக்கு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. சில நேரங்களில் எனக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி நின்று என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கு ஆண்டவரே. எனக்கு ஆறுதலின் தெய்வமாக நீரே இருந்தரலாம் ஆண்டவரே. நல்ல காரியங்களை என்னுடைய குடும்பத்துல செய்யுங்க ஆண்டவரே. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதோ இந்த நாள்ல நீ கேட்டுவிடு. Praise the Lord. Praise the Lord. இன்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று இயேசு கேட்கிறார். நான் இயேசுவை தொட ஆசைப்படுகிறேன். இயேசு என்னை தொட நான் ஆசைப்படுகிறேன். மார்க் நற்செய்தி
மார்க்கு நற்செய்தி 2வது இயலிலே பார்க்கின்றோம். மன்னிக்கவும், மார்க்கு நற்செய்தி 5வது இயலிலே யாயீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் போய் இயேசுவிடத்துல கேட்கிறான். அவன் தொழுகை கூடத்தினுடைய தலைவன். பாருங்க, தொழுகை கூடத்தினுடைய தலைவன் கண்டுகொள்ளுகிறான். இவர்கிட்ட போனா என் மகள் வாழ்வு அடைவாள், சாகும் தருவாயில என்னுடைய மகள் இருக்கிறா, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்களுடைய கைகளை அவள் மீது வைத்தால் அவள் சுகம் பெறுவாள் என்று இயேசுவிடத்துல அவன் கேட்கிறான். இயேசு என்ன சொல்றாரு, நான் வரேன் அவன் சொல்லிட்டு புறப்பட்டு செல்லுகிறார். அப்படி போகின்ற வழியிலே ஒரு புதுமை நடக்கின்றது. அப்படி செல்லுகிற வழியிலே ஒரு புதுமை நடக்குது. அன்புக்குரியவர்களே, இயேசுக்கே தெரியாம, இயேசுவே விரும்பாம அவரிடமிருந்து வல்லமை வெளியேறி செல்லுகிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த நாள்ல இயேசுக்கே தெரியாமல் வல்லமை வெளியேறி நம்மை தொடுகிறது. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இயேசு விரும்புகிறார் அவரிடமிருந்து சுகம் கொடுக்கிற வல்லமை வெளியேறி உன்னை தொட வேண்டும் என்று. Praise the Lord. Praise the Lord. Amen. பாருங்க, அங்க நிறைய மக்கள் இருந்தாங்க. நிறைய பேர் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். இயேசு திடீர் என்று திரும்பி பார்த்து கேட்கிறார், யார் என்னை தொட்டது, யார் என்னை தொட்டது என்று. உடனே சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எவ்வளவு பேர் இங்க சூழ்ந்து இருக்கிறாங்க, உங்கள் மீது எல்லாரும் விழுகிறாங்களே, யார் என்னை தொட்டது என்ற கேள்வியை கேட்கிறீங்களே ஆண்டவரே என்று. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இல்லை, வல்லமை என்னிடமிருந்து வெளியேறியது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே தெரியலங்க, இயேசுவே நினைச்சு பார்க்கல, இயேசுவுக்கே தெரியாம அவரிடமிருந்து வல்லமை வெளியேறி செல்லுகிறது. பெரும்பாலும் இயேசு சுகப்படுத்துறாருன்னா கேள்வி கேட்பார், நான் உன்னை சுகப்படுத்துவேன் அப்படின்னு நீ நம்புகிறாயா என்று கேட்பார். ஆமா ஆண்டவரே நான் நம்புகிறேன் அப்படின்னு கேட்டவுடனே உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது என்று இயேசு சொல்வார். சில நேரத்துல இயேசு தொட்டு சுகப்படுத்துவார். ராயப்பனுடைய மாமியார் காய்ச்சலாக படுத்து கிடந்தார். அப்படி காய்ச்சலாக படுத்திருந்த ராயப்பனுடைய மாமியாரை இயேசு தொட்டு சுகப்படுத்துகிறார். அடுத்ததை பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் வாழ்வை முடக்கி இருக்கிற உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போப்பா அப்படின்னு என்ன பண்றாரு, முடக்குவாத முற்ற மனிதனை பார்த்து சொல்லுகிறார். அப்படி இயேசு வார்த்தையினாலே குணப்படுத்துவார், தொடுதலினாலே குணப்படுத்துவார், இயேசு தன்னுடைய பார்வையினாலே குணப்படுத்துவார். ஆனா இந்த இடத்துல இயேசு எதுவுமே செய்யாம அவரிடமிருந்து வல்லமை வெளியேறி செல்கிறது. Praise the Lord. Praise the Lord. அவருக்கே ஆச்சரியம், என்னடா இது, நம்மிடமிருந்து ஏதோ வல்லமை வெளியேறி யாரையோ தொடுகிறதே, யாரையோ சுகப்படுத்துகிறதே என்று இயேசு ஆச்சரியமாக பார்க்கிறார். இந்த நாள்ல அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னையும் இயேசு தன்னுடைய வல்லமையினாலே தொடுகின்றார், சுகப்படுத்துகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்ப அந்த பெண்ணுடைய நம்பிக்கையை பாருங்க. இயேசுனுடைய உடலை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் கிடையாது, இயேசுடைய மையத்தை தொட்டால் சுகம் பெறுவேன் கிடையாது, அவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே நான் சுகம் அடைவேன் என்று தொடுகின்றால் சுகமடைகிறாள். Praise the Lord. Praise the Lord. சில நேரங்கள்ல திவ்ய நற்கருணை கொடுத்துட்டு இருக்கும் போது சில வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குருவினுடைய இந்த திருவுடையை தொட்டு முத்தமிடுவாங்க. எதற்காக செய்கிறார்கள் தெரியல, அவங்க நம்பிக்கை, அவங்க தொட்டு என்ன பண்ணுவாங்க, முத்தமிடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு நமக்கு தெரியல. இந்த பெண்ணுக்கும் பாருங்க, ஆண்டவரை தொட்ட நான் சுகமடைவேன் இல்ல, ஆண்டவருடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே போதும் நான் சுகமடைவேன். Praise the Lord. Praise the Lord. அப்ப இந்த புதுமையில இந்த பெண்ணானவள் இயேசுவை தொடுகின்றாள். அடுத்தது இயேசு யாயினுடைய வீட்டிற்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, ஏன் போதகரை தொந்தரவு பண்ற, உன்னுடைய மகள் இறந்து விட்டால், அவள் வாழ்வு முடிந்து விட்டது, உனக்கு நம்பிக்கை இல்லை, உன் வீட்டுல அழுகையும் அங்களிப்புமாக அல்ல, அழுகையும் ஒரு புலம்பலுமாக இருக்கு, போதகரை தொந்தரவு பண்ணாத என்று சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு ஒரு அற்புதமான இறை வார்த்தையை சொல்லுவார்.
நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு இயேசு அதே வார்த்தையை முன்னே பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே, நான் உன் வீட்டிற்கு வருவேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்ம பல நேரங்கள்ல நம்பிக்கை விட்டுறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம தளர்ந்து போயிடுறோம், நம்முடைய சுமைகளை சுமக்க முடியல, ஏமாற்றம், அவமானம், இல்ல செய்த தவறையே மீண்டும் மீண்டுமாக செய்யறோம், பாவத்திலிருந்து வீழ முடியாம தவிக்கிறோம். போடா, நம்ம அதே வாழ்க்கையில வாழ்ந்துருவோம், கஷ்டத்தோட இருந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நான் உன் வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லி யாயினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அவருடைய மகள் தூங்குகிறாள், அவள் இறக்கவில்லை என்று சொல்லுகிறாள். படுத்த படுக்கையாக இருந்த அவளுடைய கையை பிடித்து தளித்தாக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்பு மகளே, எழுந்திடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, படுத்த படுக்கையாக இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை முடங்கி இருக்கா? எழுந்து நட என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு படுத்த படுக்கையா தாங்க இருக்கு. சில நேரங்கள்ல நம்முடைய பயங்கள் நம்மை படுக்க வைத்து விடுகிறது. நம்முடைய கவலைகள், நம்முடைய சோர்வுகள், குடும்ப கவலைகள், குடும்பத்தில் இருக்கிற கடன் சுமைகள், வேலையின்மை, நல்ல வீடு வசதி வாய்ப்பு இல்லை, நல்ல உறவு இல்லை, அன்பு இல்லை, குடும்பத்துல சந்தேகம் என்ற நோய் இருக்கு, கடன் சுமை இருக்கு, குடி நோய் இருக்கு. இதெல்லாம் நம்மளைய படுத்த படுக்கையா வச்சிருக்கு. வாழ்வு நகர முடியவில்லை. நோய் நொடிகள், தீராத நோய்கள், இதெல்லாம் நம்மளைய படுத்த படுக்கையா வச்சிருக்கு. இயேசு சொல்லுகிறார், என் அன்பு மகளே, எழுந்திடு என்று சொல்லுகிறார். என் அன்பு மகனே, படுத்த படுக்கையிலிருந்து எழுந்து விடு என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மகிழ்ச்சியாக நாம் இருப்போம். ஏனென்றால் இயேசு நம்மை தொடுகின்றார். இந்த யாயினுடைய மகளை இயேசு தொடுகின்றார். இந்த 12 ஆண்டுகளாக பெரும் வாட்டினால கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த பெண்ணானவள் இயேசுவை தொடுகின்றாள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 2 விதமான தொடுதலுங்க. ஒன்னு, இந்த பெண்ணானவள் இயேசுவை தொடுகின்றாள், இயேசு அந்த சிறுமியை தொடுகின்றாள். அப்ப நான் இயேசுவை தொடணும், இயேசு என்னை தொட வேண்டும். எப்படி நான் தொடுவது இயேசுவை? ஜெபிப்பதன் மூலமாக, அவர் மீது நம்பிக்கை கொள்வதன் மூலமாக, இறை வார்த்தையை வாசிப்பதன் மூலமாக, திவ்ய நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக, பக்தி முயற்சிகளை செய்வதன் மூலமாக நாம் இயேசுவை தொட முடியும். சில நேரங்களில் மனித இயல்புகளோடு நம்ம என்ன பண்றோம்? கடவுள் விட்டு பிரிஞ்சு போயிடறோம். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், தவறான உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், நம்பிக்கை கொள்ளுகிறோம் கடவுளுடைய பிரசன்னத்துல. ஆனா காசு பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்க, அவரை நம்முடைய நம்பிக்கையினாலே தொட இந்த நாள்ல இறை பிரசன்னம் நமக்கு அழைப்பு விடுக்குது. அப்ப நான் இயேசுவை தொடுவேன், இயேசு என்னை தொடுவார், நான் வாழ்வு பெறுவேன். ஆமென். ஜெபிப்போமா? முழுவதுமாக நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். தொடர்ந்து என்ன பண்ண போறோம்? ஒரு 10 நிமிடங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் இன்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று. நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். நான் உன் வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த திருப்பலி முடிந்தவுடன், இந்த திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் முடிந்தவுடன் நான் தனிமையாக வீட்டிற்கு செல்லவில்லை, இயேசு என்னோடு வருகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நான் உன் வீட்டுக்கு வருவேன், உனக்கு வாழ்வு கொடுப்பேன், உன் பிள்ளைக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். முழுவதுமாக நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். இது சுகம் அளிக்கிற ஒரு வழிபாடாக இருக்க போகுது. நான் ஒவ்வொரு உறுப்புகளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன். நீங்களும் உங்களுடைய உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. ஒருவேளை உங்களுடைய உடலில் தலையில பிரச்சனை இருக்கு, இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு, குடல் நோய்கள் இருக்கு, இல்லை யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு, காலில் பிரச்சனை இருக்கு, இப்படி ஒவ்வொன்றாக நான் சொல்லி ஜெபிக்கின்ற போது நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கலாம், இல்லை உங்களுடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். நம்பிக்கையோடு ஜெபியுங்க. கடவுள் இந்த நேரத்தில்
உங்களை தொடுவார், உங்களை தொடுவார். வாக்குத்தத்தம் செய்தவர், உன்னை என்றும் மறக்கவே மாட்டேன் என்று சொன்னவர் இந்த நாள்ல உன்னை தொட்டு சுகப்படுத்த இருக்கிறார். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. யோசனையிலே அவர் பெரியவர், வழிநடத்தும் மென்மீன் அவர், நம்மை சிறகுகளால் தாங்குபவர் அவர். இவர் பெரிய ஆண்டவர், வியத்தகு காரியங்களை செய்கின்ற தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், யோசனையிலே பெரியவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. சிலுவையிலே மீட்டவரே ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. தேடி என்னை காப்பவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. உம்மையே முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து ஜெபித்து விடு. Hallelujah 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 hallelujah. நன்றி 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 நன்றி
நன்றி நன்றி. குருவானவர் ஜெபிப்பார் என்று நீ அமைதியா இருக்காத. உன்னுடைய நாவுகளை திறந்து நீ ஜெபித்து விடு. உன் ஆண்டவரிடத்திலே பேசிவிடு. அவரை உற்று நோக்கி விடு. உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் வாழ்நாளை நீடிக்க பண்ணுவேன் என்று சொல்லி அரசன் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். அவனுடைய கண்ணீரை கண்டார், அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய வாழ்நாளை இன்னும் 15 ஆண்டுகள் நீடிக்க செய்த கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ நிற்கிற இடம் புனிதமான இடம் என்று சொல்லி இந்த புனிதமான இடத்துல என்னை நிற்க செய்கிற நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அருள் பெரியது, வல்லமை பெரியது. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருப்பெயருக்கு மகிமை சாற்றுகிறேன். உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய திருப்பெயருக்கு மகிமை சாற்றுகிறேன். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. வானங்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். புனிதருடைய பெரும் திரளோடு நீர் எங்களை உற்று நோக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த இடத்தை உடைய ஆளுகைக்குள்ளே நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, நானும் என்னுடைய வீட்டாரும் உம்மையே நம்பி இருப்போம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து உடைய திருக்கரத்தை வைத்து ஆசீர்வதித்தீர். உம்முடைய கரம் எங்களுடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக. ஆபிரகாமுடைய குடும்பத்தை, ஈசாக்கினுடைய குடும்பத்தை, யாக்கோபினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் கொடுக்கிற ஆவியை நீர் இந்த நேரத்திலே பொழிவீராக. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, என்னுடைய தலையை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தலை முழுவதையும் உன்னுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தீராத தலை வலியை ஒப்புக் கொடுக்கிறேன். எதிர்மறையான எண்ணங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பயங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய கலக்கங்களை, சோர்வுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தனிமையான உணர்வுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். யாரும் என்னை அன்பு செய்யவில்லை என்ற உணர்வை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீரே என்னுடைய தலையை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, என்னுடைய தலையில இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கியறலாம். என் கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கண் குறைபாடை நீக்கியறலாம் ஆண்டவரே. இந்த கண்ணினாலே பாவம் செய்தேன் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. என் நாவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அசுத்தமான பேச்சுகளை நான் பேசினேன் ஆண்டவரே. என் நாவுகளை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய காதுகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, காதிலே இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. காது கேளாமை நோய் சுகம் பெறுவதாக. ஆண்டவரே, என்னுடைய மூக்கை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சைனஸ் பிரச்சனையினாலே, மூச்சு திணறலாலே அவதிப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகப்படுத்துவீராக. என்னுடைய தொண்டையை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தொண்டையில இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே இயேசுவே, தைராய்டு பிரச்சனையை நீர் சுகப்படுத்தியறலாம். அதனால் பக்க விளைவுகள் ஏற்படுது ஆண்டவரே. தைராய்டு பிரச்சனைகளில் இருந்து எனக்கு விடுதலை தந்தரலாம். என் கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நல்ல காரியங்களை செய்ய என் கைகளை பயன்படுத்துவேனாக. தவறு செய்தேன், பாவம் செய்தேன். இந்த கைகளை கொண்டு நான் நல்ல காரியங்களை செய்யவில்லை ஆண்டவரே. என் கைகளை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய நுரையீரலை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சுவாச பிரச்சனைகளோடு இருப்பவர்கள், புகையிலை பழக்கத்தினாலே தன்னுடைய நுரையீரலை இழந்தவர்கள் ஆண்டவரே, நுரையீரல் சுருங்கி தவிப்பவர்கள், நுரையில் ரொம்ப நாள்ல சளி தங்கி இருக்க ஆண்டவரே, சுவாசிக்க முடியாமல் தவிப்பவர்களை இந்த நாளிலே சுகப்படுத்துவீராக. என்னுடைய இதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு தசையிலான இதயத்தை தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதயத்திலே அடைப்புகளோடு இருப்பவர்கள், ஆஞ்சியோ ஆபரேஷன் செய்து கொண்டு மருந்து மாத்திரைகளோடு தங்களுடைய வாழ்வை கடத்துபவர்களுக்கு புதிய இதயத்தை தாரும் ஆண்டவரே. தசையிலான இதயத்தை
இதயத்தை தருவேன் என்று சொன்னீரே, உம்முடைய இதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செரிமான பிரச்சனைகள், குடல் நோய்கள், குடலிலே இருக்கிற கட்டிகள் அனைத்தும் மறைந்து போவதாக. ஆண்டவரே, செரிமான பிரச்சனைகளாலே ஏற்படுகிற பல்வேறு நோய்கள் இருந்து எங்களுக்கு சுகம் கொடுக்கும், சுகம் கொடுத்தரலாம் ஆண்டவரே. கணையத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்சுலின் சுரக்காமல் சர்க்கரை நோயினாலே அவதிப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசுவே, இந்த நாள்ல இரத்தத்திலே சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய இரத்தத்தை பாய்ச்சுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை தாரும் ஆண்டவரே. திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் ஒரு துளி என் மீது விழட்டும் இயேசுவே. என் இரத்தத்தை தூய்மையாக்கும். இரத்தத்திலே வெள்ளை அணுக்கள் குறைபாடு இருக்கு, இரத்தத்திலே அணுக்கள் குறைபாடு இருக்கு. டெங்கு ஃபீவரினாலே அணுக்கள் குறைவாக இருக்கு, பலவீனமாய் இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய இரத்தத்தை தாரும் ஆண்டவரே. அடி வயிற்றிலே இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். தீராத வயிற்று வலியிலே பிரச்சனையோடு இருப்பவர்கள் இந்த நாள்ல சுகம் பெறுவார்களாக. கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிகள், கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனைகள், பெரும்பாட்டோடு அதிகமான இரத்த போக்கோடு இருக்கிற இளம் பெண்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர்களை சுகப்படுத்தியறலாம் ஆண்டவரே. கருவிலே பிள்ளை வரம் தங்கவில்லையே என்று குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அவருடைய கருவிலே நீரை கனியாக வந்து தங்கும் ஆண்டவரே. என் கால்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தீராத கால் வலியோடு இருக்கிறேன் ஆண்டவரே. உன் கால்களை புள்ளி மானின் கால்கள் போல மாற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. புதிய மஞ்சையை தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. என்னுடைய தீராத கால் வலி நீங்குவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வளை என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலே படுத்த படுக்கையாக, வீடுகளிலே படுத்த படுக்கையாக, ஆபரேஷனுக்காக காத்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுகம் தருகிற தெய்வம் நீர் அல்லவா. நன்றி 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 நன்றி. உம்முடைய தொடுதலுக்காக, உம்முடைய பலத்திற்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கடன் சுமைகளோடு இருப்பவர்களுக்கு விடுதலை தந்தரலாம். நல்ல வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தரலாம். கண்ணீரோடு இந்த திருத்தலத்தில் நின்று ஜெபிப்பவர்களுடைய ஜெபத்தை கேட்டரலாம் ஆண்டவரே. இளைஞர்கள் இளம் பெண்களை பாதுகாத்தரலாம். நோய் நொடிகளிலிருந்து எங்களை காத்தரலாம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் பலவீனமானவர்கள், மனித இயல்புகளோடு இருப்பவர்கள். இறை இயல்பை மிகுதிப்படுத்த ஆண்டவரே ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே. எங்களுடைய விசுவாசத்தை மிகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நம்பிக்கை மட்டும் நான் விட்டுவிடாமல் உம்மையே பற்றி கொள்ள, உம்முடைய கரத்தை பற்றி கொள்ள எனக்கு வரம் தாரும். படிப்பு நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, தொலை தூரத்துல வெளிநாட்டிலே இருக்கிற எங்களுடைய உறவுகளை ஆசீர்வதித்தரலாம். அவர்கள் தனிமையாக இல்லை, மாறாக நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை கொடுத்தரலாம் ஆண்டவரே. இயேசுவே, என்னை யாரும் அன்பு செய்யவில்லையே, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே. சந்தேகம் என்ற மனநோய் என்னுடைய குடும்பத்தை ஆட்டி படைக்கின்றது. என்னுடைய குடும்பத்திலே குடி நோய் ஆட்டி படைக்குது ஆண்டவரே. கட்டுகளோடு இருக்கிறேன், பயத்தோடு இருக்கிறேன், எனக்கு விடுதலை தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த தொடுதலுக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. மாலை நேரமாகிவிட்டது, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று அப்போஸ்தலர் கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம். எங்களை பயமுறுத்துகிற இருள் எங்களை சூழ்ந்து இருக்கு ஆண்டவரே. பயமுறுத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்கள், பயமுறுத்துகிற உறவுகள் இருக்கு. எங்களுடைய எதிர்காலம் எங்களை பயமுறுத்துது. ஆனால் நீர் எங்களோடு இருக்கின்ற போது அச்சமில்லை, சோர்வில்லை, கலக்கமில்லை, ஆசீர்வாதம் உண்டு. எங்களோடு தங்கும் ஆண்டவரே.
இவற்றையெல்லாம் எங்களது அன்பின் ஆண்டவர் இயேசுடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜோரா மகிழ்ச்சியா ஆண்டவருடைய பிரசன்னத்துல மகிழ்ச்சி உண்டு. முழந்தாள் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.